இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கேட்ச் மேப்பிங் டெக்னிக்ஸ். இதுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம். எனிஹவ் நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகே, டைரக்ட் மேப்பிங், தென் ஃபுல்லி அசோசியேட்டிவ் மேப்பிங், தென் கேவே செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். ஓகே, இதில் டைரக்ட் மேப்பிங், ஃபுல்லி அசோசியேட்டிவ். அதில் டைரக்ட் மேப்பிங் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். எனிஹவ் இப்போ பார்க்கலாம். டைரக்ட் மேப்பிங் அதாவது ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். வேறு எந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம இந்த ஃபுல் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ டைரக்ட் மேப்பிங் அப்படின்னா அதோட டிவிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஃபீல்டு இருக்கும். ஒன் இஸ் டேக், இன்னொன்று லைன் நம்பர், இன்னொன்று லைன் ஆஃப்செட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெயின் மெமரியில் இருக்கிறத வந்து நம்ம பிளாக்னு சொல்லுவோம். அதே வந்து கேட்சில் இருக்கிறத வந்து நம்ம ஒன்னொன்னையும் கேட்ச் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதான் வந்து லைன் அப்படின்னு சொல்றது, லைன் நம்பர். ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்பர் எது, ஒரு லைன் நம்பரையும் நம்ம ஓவரால் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிட்ஸ் தேவை அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இது. தென் இது வந்து ஆஃப்செட், ஒரு பிளாக்குக்கான பிளாக் சைஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஆஃப்செட்டுங்கிறது வந்து மெயின் மெமரிக்கும் கேட்ச் மெமரிக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகே, தென் டேக் வந்து நம்ம இந்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு தென் ஃபிசிக்கல் அட்ரஸோட டிவிஷன். ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் டேக், லைன் நம்பர், ஆஃப்செட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து டைரக்ட் மேப்பிங்க்கு நமக்கான ஜென்ரல் ஒரு டிவிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ் ஃபார்மட் இதுதான். ஃபுல்லி அசோசியேட்டிவ் செகண்ட் டைப். ஓகே, கேட்ச் மேப்பிங்கில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து டைரக்ட் மேப்பிங், செகண்ட் வந்து ஃபுல்லி அசோசியேட்டிவ்னு கொடுப்பாங்க, ஆர் அசோசியேட்டிவ்னு மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் டேக் இருக்குது, அப்புறமா ஆஃப்செட் இருக்கும். ஓகே, இதில் அந்த லைன் ஆர் இண்டெக்ஸ் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப் ஆஃப் மெமரி கேட்ச் மெமரி மேப்பிங் வந்து என்ன அப்படின்னா செட் அசோசியேட்டிவ் மேப்பிங். இதோட ஃபீல்டு என்னென்ன அப்படின்னா டேக், தென் செட் நம்பர், தென் ஆஃப்செட். ஓகே, இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேக் வரும். டைரக்ட் மேப்பிங்கில் டேக், லைன் ஆர் இண்டெக்ஸ், அப்புறமா ஆஃப்செட். நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ்ல இந்த செகண்ட் ஒன்னே கிடையாது, ஜஸ்ட் டேகும் ஆஃப்செட்டும் மட்டும் வரும். ஓகே, செட் அசோசியேட்டிவ்ல செட் நம்பர்னு அதே மாற்றிக்கணும் டைரக்ட் மேப்பிங்கில் இருக்கிற மாதிரி. இதில் வந்து 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. சப்போஸ் வந்து அந்த செட்டோட வேல்யூ 1 இருந்துச்சு, தென் த கேவே செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் பிகம்ஸ் டைரக்ட் மேப்பிங். ஓகே, ஒன் வே செட் அசோசியேட்டிவ் மேப்பிங்காக இருந்துச்சுன்னா